இன்றைக்கி பர்த்டே, ஆஞ்சநேயரோட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கலான்ட்டு வந்தோம். கரெக்டாக நாங்கள் வர்றப்போ அலங்கார பூஜை நடந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லைங்க. அவ்வளோ ஒரு அருமையான தீபாராதனை, சாமி வழிபாடு சூப்பராக இருந்துச்சுங்க. லைஃப்பில் மறக்கவே முடியாது. நீங்கள் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டியாவது விசிட் பண்ணுங்கள். பொங்கல் வந்துச்சு அப்படின்னு இந்த மாதிரி கரும்பில் அலங்காரம் பண்ணுவாங்க. அப்புறம் ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு ஒரு அலங்காரம், அப்புறம் சித்திரை திருவிழாவுக்கு ஒரு அலங்காரம், அந்த மாதிரி சாமிக்கு அந்த இயர் ஃபுல்லாகவே என்னென்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அலங்காரம் போடுறாங்களோ அதில் பெஸ்ட்டு வந்து ஒரு 12 அலங்காரம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கனாலும் கூட ஒரு QR கோடு இருக்குங்க. அதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இயர்லி அலங்காரம் எல்லாமே வந்து வீட்டிலேருந்தே லைவாக பார்த்துக்கலாம். என்னென்ன சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே வந்து தெரியும். நான் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வந்த உடனே வந்து தீர்த்தம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு செந்தூரை வச்சுருப்பாங்க இந்த கோயிலில். சூப்பராக இருக்குங்க. வெளியே எங்கேயுமே கிடைக்காது. எடுத்துகிட்டும் போக முடியாது. அது ஒரு குட்டி ஹோல், ஒரே விரல் உள்ளே போகிற அளவுக்கு தான் வச்சுருப்பாங்க. எடுத்து நம்ம இட்டுட்டு தான் வர முடியும் இல்லையா, வீட்டுக்கு கொண்டு வர முடியாதுங்க. சாமி கும்பிட்டுட்டு எங்களுக்கு தயிர் சாதம் பிரசாதமாக கிடச்சிச்சு. சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து சாய்பாபா டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு வந்து, எப்போவுமே ஆஞ்சநேயரை சாமி கும்பிட்டுட்டு சாய்பாபாவையும் கும்பிட்டுட்டு தாங்க போவோம். 2 சாமியுமே சூப்பராக அழகாக இருப்பாங்க. சக்தி வாய்ந்த சாமி. நீங்கள் இந்த சைடு இருந்தால் கண்டிப்பாக வாங்க. இங்கே பெரிய பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்கில் இருக்குது. பயப்பட வேணாம். வந்தாலும் காரில் வந்தாலும் இங்கே வந்து பார்க்கிங் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்காங்க சாய்பாபா சாமி. நம்பிக்கை, பொறுமை அப்படின்னு சொல்லி 2 ஸ்லோகம் எழுதியிருப்பாங்க சாமிக்கு 2 சைடும். அதை பார்த்தோன்னே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்குங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் பஞ்சாக பறந்து போயிடும். அப்புறம் இங்கே புக் ஸ்டாலு, இந்த ஸ்டாச்சு எல்லாமே இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாங்க. இந்த வருஷம் பர்த்டே எனக்கு இவ்வளோ சிறப்பாக அமையும்னு எதிர்பார்க்கலைங்க. நீங்களும் எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.